ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் கோவில்பட்டி வரையும் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு கோயில் இருக்குது. அங்கே தான் ஆண்டாள் பிறந்திருந்தாங்க. அந்த கோயில் வீடியோலாம் கூட நான் போட்டிருந்தேன். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, அந்த கோயில் போனப்போ அங்கே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். உதாரணத்துக்கு அந்த கோயிலுக்கு வெளியிலவே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டவல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இந்த டவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் திக்னஸ்ஸு, அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் விதமாக இழுக்கும். அதனால் உங்களுக்கு எந்த டவல் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். குறைஞ்சது 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளே அந்த டவல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் குறைக்க சான்சஸ் இருக்குது. நிறைய குறைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாய் குறைக்க சான்சஸ் இருக்குது. நான் 2 டவல் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த டவல் ஒரு 70 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 60 ரூபாவா 70 ரூபாய் மறந்து போச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. டவல் எல்லாம் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது தேர். இது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அந்த ஆண்டாளுக்குனே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த தேருக்கு ஆப்போசிட்டில் நான் தங்கியிருந்தேன். ஸோ ஒரு நாள் நான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அது சம்மந்தப்பட்ட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அது கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ காஸ்ட்டு, எப்படி இருக்குது ரூமெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த தேர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே நான் ரூம் எடுத்திருந்தேன். அவர்கிட்ட இங்கே ஏதாவது சைவ ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ரெஃபர் பண்ணியிருந்தார். ஜஸ்ட்டு கொஞ்சம் நடந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருந்தது. இந்த கடை ஃபேமஸ் தான், பட் கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இங்கே போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்திருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய மாடலாக இருக்குது. அந்த பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட் கூட ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. உள்ளேயா இங்கேயா? இங்கே உள்ளே ஓ, எங்கே உட்காரலாம்? இங்கேயே உட்காரலாம். சரி, உள்ள இவரையா? சரி சரி. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நாளாக அங்கே ஒர்க் பண்ணுறதா சொல்லிவிட்டு அவரை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, அவங்கள ஃபேமஸ் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடையோட அந்த ஐட்டம்ஸோட அந்த ரேட் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 இட்லி அதுக்கப்புறம் 3 வடை சாப்பிட்ருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 65 ரூபா. ஸோ ஒரு இட்லி ஆனாலும் ஒரு வடை ஆனாலும் 13 ரூபா விழுது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கடை நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த லாட்ஜுக்கு வெளியிலவே இருக்குது. இந்த மாதிரி கடைங்க அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். அதாவது நம்ம பால்கோவா வாங்கினா ஒரு ரேட்டு, அந்த பால் அல்வா ஒரு ரேட்டு. நான் பார்த்தீங்கன்னா அந்த பால் அல்வான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, பால்கோவா மாதிரி தான் இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்லம் சேர்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸோ கருப்பட்டி அல்வான்னு சொல்லிட்டு நம்ம சென்னையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. அந்த பால் அல்வா கூட நான் வாங்கியிருந்தேன். அது 1/4 கிலோ 80 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். அது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பால்கோவை விட இது டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பக்கத்தில் திருவண்ணாமலை பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா திரும்பி வரப்போ அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அந்த கோயிலுக்கு பேக் சைடே பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி புகை போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரம் நான் வாங்கியிருந்தேன். அவர் கடையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கல் ஐட்டம், கொஞ்சம் லைட் வெயிட் ஐட்டம் இருந்தது. அது 40 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது நான் வாங்கியிருந்தேன். 120 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லா ஹெவியாக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஹெவியாக இருக்கே சொல்லிவிட்டு நான் இது பித்தளை இருக்குமான்னு சொல்லி கேட்டதுக்கு பித்தளைலாம் கிடையாது, இதுவுமே கூட இரும்பு தான். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பாலிஷ் போட்டிருக்கும். அதனால் நார்மலை விட இது கொஞ்சம் நீடிக்கும், இது அவ்வளோ சீக்கிரத்தில் துரு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, பட் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருந்தது. ஸோ நான் வாங்கியிருந்தேன்.